வணக்கம், வெல்கம், நமஸ்கார் மக்களே. நாம் இன்றைக்கி ஆந்திராவில் உள்ள பென்சலகோனா அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இது சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில், திருப்பதியிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டரு, நெல்லூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து வரணுன்னா பெஸ்ட்டு ஓன் வெஹிக்கிளே வரலாம். அதை தாண்டி இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் பஸ்ஸுமே வருது. நான் பஸ் டீட்டெயில்ஸ் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ வாங்க உள்ளே ஃபால்ஸில் போய் ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு உள்ளே ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பைக்குக்கு 20 ரூபாயா? பைக் காருக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா? நான் பண்ணுறேன் பாருங்கள். எல்லூர்லேருந்தும் அடுத்து இங்கே கர்நாடகாவில் இருந்தும் இங்கே பஸ்ஸு பாருங்களேன், எங்கள் அடிவாரம் வரைக்கும் வருது. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்னா, காரு பைக்கு அந்த மாதிரி வந்தோம்னா இங்கே தான் பார்க் பண்ணோம். ஸோ இதோட பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போனோம். ஸோ இது வரைக்குமே நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சூப்பருங்க. அப்படியே அதை தாண்டி உள்ளே போனால், ஆனால் கூட ரொம்ப சின்ன கோயில் நினச்சேங்க. சின்ன கோயில் அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இருக்குன்னு பயங்கர ஃபேமஸான கோயில் போலங்க. நல்ல ரஷ். இப்போ வந்தது 2 மணி, அதனால் இப்போ கோயில் நட சாத்தியிருக்கு, உள்ளே போக முடியல. நம்ம தம்பி ராகு நமக்கு முன்னாடியே வந்திருந்தா அப்படி சரி ஆளுக்காரன்னு ஒரு 10 நிமிஷமாக அப்படி வெளியில் தேடிட்டு இருக்கோங்க. வந்திருக்காம பாருங்க, அன்னதான கூடத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அன்னதானம் கூட நல்லா பெருசுங்க, ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். தம்பி இங்கே டவர் கிடைக்கல வேறு, எங்கே ரொம்ப தேட வேண்டியதாக போச்சு. நீங்கள் எங்கேயாவது வாங்கடா, நான் போய் சாப்பிட்றேன்டான்ட்டு அன்னதான கூடத்தில் உட்காந்துருக்கேன். சரி வாங்க போய்ட்டு ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டு அப்படியே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். டேய் எங்கெல்லாம் தெரியல, எங்கடா இருக்க ராகவா? ராகவான்னு கத்திட்டு டேங்கப்பா. இங்கே பாருங்க, அப்படியே திருப்பதி லுக் கொடுக்குதுங்களா. பின்னாடி ஃபுல்லாக மலை, இந்த கோபுரம். நான் கூட ரொம்ப சின்ன கோயிலாக இருக்கும், அதான் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியும், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். பட் ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கலைங்க. நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோயில். அங்கே பக்தர்கள்லாம் தங்கிறதுக்கு பெரிய பெரிய ஷெட்ஸு, அங்கே ரூமு, அது இல்லாமல் பெரிய அன்னதானம் கூடம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. நல்ல பெரிய கோயில். நம்ம திருத்தணி இருக்கு இல்லைங்களா, சேம் அதேமாரி ஸ்டோரி தாங்க இதுக்கும். என்னென்னா நம்ம திருத்தணியில் வந்துட்டு திருச்செந்தூரில் போர் செஞ்சுட்டு அதுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண, கூல் பண்ணுறதுக்காக திருத்தணி வந்தார் இல்லைங்களா ஐயன் முருகன். ஸோ அதேமாரி ஒரு நரசிம்மரம் இங்கே இந்த அரக்கர்களை வந்து அழிச்சிட்டு ரிலாக்ஸ் கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த லொக்கேஷன் வந்திருக்காரு. சப்பாடி அப்பா, இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னே தெரியலைங்க. ஒரு அவதார் படத்தை நேரில் பார்த்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஹைட்டுங்கிறீங்க. மலைனா எப்படி இருக்கும், அப்படியே கீழேருந்து அப்படி கிராஸாக தானே மேலே போகும். இந்த மலைலாம் வந்துட்டு அப்படி செங்குத்தாக ஹைட்டாக இருக்குங்க. இங்கே அதாவது உங்களுக்கு வீடியோவில் தெரியல கிளியராக, இடையில வந்துட்டு வெள்ளையாக அந்த பாறைலாம் தெரியுறது, வாய்ப்பே இல்லை. வேறு லெவலில் இருக்குதுங்க. அதாவது இது ஒரு மலை, அது ஒரு மலை, அதுக்கு மேலே மலை, இந்த சைடு ஒரு மலை, இந்த சைடு ஒரு மலை, அப்படியே மலையே துண்டாக பயங்கர ஹைட்டில் இருக்குது. அந்த நரசிம்மர் கோயிலேருந்து அப்படியே பக்கத்தில் ஒரு சிமெண்ட் ரோடு போவாங்க, அதில் வந்தோன்னா ஒரு 100 மீட்டர்லேயே வழியை பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வழி தான் ஸ்டார்ட் ஆகிடும். 2 மலைக்கு நடுவில் அப்படி இந்த இதில் ட்ரெக் பண்ணி போகிறது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. மற்ற ஃபால்ஸ்லாம் நம்ம போயிருப்போம், அங்கெல்லாம் வந்துட்டு மலை மேலே தான் ட்ரெக் பண்ணி போவோம், ஒரு மாதிரி மேலே தான் ட்ரெக் பண்ணி போவோம். இதில் இந்த மலைக்கு நடுவில் ஒரு வாய்க்கால் மாரி இருக்க ஓட மாதிரி இதுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். இந்த வழியை பாருங்களேன். இதில் மட்டும் இப்போ தண்ணி எந்த காட்டாரி மாரி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எங்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. 2 சைடு மலைலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு மாதிரி புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். தண்ணி கம்மியாக வரும்போது தண்ணியில் நடந்து போவாங்க, ஆனால் இதில் தண்ணி கம்மியாக வரும்போது நடந்து போனால் செம மாதிரி இருக்கும்ல ஃபீலிங்கு. தண்ணி அதிகமாக இருக்கும்போது அப்போது தண்ணி அதிகமாக வந்தால் போக வேண்டியதான் தண்ணியோட. நாங்கள் செப்பலோ ஷூவோ போட்டு வரல, ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன். கட்டாயம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா செப்பல் ஷூ இல்லாமல் வரவே வராதிங்க. இங்கே கோயில் இருக்குது, எங்கள் கழட்டி விட்டு வரலான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. கோயிலை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டு காலைல செப்பலோ ஷூவோ போட்டு வாங்க, ஏன்னா செப்பல் இல்லாமல் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மக்கள் தான் நம்ம ஆந்திரா டீமு. ராகவ் ஆய் சொல்ல, இது நம்ம அரியலூர் ராகவ் தம்பி, மொத்த 3 பேரும் ஆந்திராக்காரு. வாங்க வாங்க போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே வரணும் ரிட்டர்னு. ராகவா வா, போய் இருட்டுறதுக்குள்ளே வரணும்ல, வா வாங்க. மக்களே உள்ளே போக போக இதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லைங்க.
பாருங்க போகிற வழி எப்படி இருக்குது, மேலே அந்த நேச்சர் நம்மளை வெல்கம் பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்களேன். அட்டி தூள் கிளப்புது. இந்த சைடு பாருங்கள் அந்த பாறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போ ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு அழகு வேறு மாதிரி இருக்குது. ராகவா, அரியலூரில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கட்டுறோம்டா. எது பாறையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாறையை கட்டுறோம். நம்ம இங்கே நம்ம ஊரில் ஒரு அருவியை கட்டுறோம். ராகவா கடைசியில் மோசம் போய்டும் போடா. இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது அங்கே ரீச் ஆக. வரவங்களை கேட்டால் உள்ளே தண்ணி இல்லை, நத்திங் ஒன்றும் லேது அப்படின்றாங்க. ஓகே, அட்வென்ச்சரான பிளேஸு. தண்ணி வந்தால் என்ன நல்லாயிருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், தண்ணி வரணும். பெரிய பெரிய பாறைனா கூட ஏறி போயிடலாம்டா. இது கல்லு குத்துது. ஆமாம், இந்த அடிச்சுட்டு வர தண்ணியிலையுமே இந்த பாறை நல்லா உடஞ்சி போய் இருக்குது. ஆனால் இன்னமும் மேலே பச்சையாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் எப்போ உள்ளுவனே தெரியாது யாருக்கும். வேறு இருக்குல்ல, அப்புறம் வேறு மேக்ஸிமம் உடஞ்சிருச்சு இதோட தான். ராகவா, என் சீசன் எப்போ சொன்னேன் இந்த ரூட்டு? நவம்பர் டிசம்பரில் கட்டாயம் வரணும். இது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக. இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நடந்து போக. ஐயோ, எவனோ கல்லெல்லாம் தள்ளி விடுற மாதிரி சத்தம் கேட்குது எனக்கு. ஆமாம், நான் மேலே ஏறி போய் கயிறு போடுறேன், நீ அப்படியே பாஞ்சது பிடிங்க. விழுது ஆனால் கீழே விழுல. நமக்கு இந்த பக்கமும் நல்ல மலை பாறை. இந்த பாறையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வேறு மாதிரி இயற்கையே வந்து சிலை மாதிரி செதுக்கி வச்சுருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இந்த பக்கமும் மலை, முன்னாடி மலை, சுற்றி மலை சூழ நம்ம நடுவில் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கு அப்படி இருக்கு. எல்லாருமே செம பன்மோடுக்கு போயிட்டாங்க. சரியான பிளேஸ். வாங்க வா 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 நெருங்கிட்டோம். நம்ம எங்கே இப்போ நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆமாம், அதான் நானும் சொன்னேன். பெரிய பெரிய பறையில் காலை வச்சு போங்கன்னு. வயசான காலத்தில் பெரிய பெரிய பறையெல்லாம் எப்படி காலை வச்சு போக முடியும்? ஏஜ் ஜஸ்ட் எ நம்பர். தலைவர் டைலாக்கு. நம்ம மூலக்குளம் வாட்டர் ஃபால்ஸில் மீன் வந்து ஃப்ரீயாக மசாஜ் பண்ணோம், அதை பார்த்துருப்போம். சேம் அதேமாரி இங்கே ஒரு இடம் இருக்குது. வாங்க 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 வந்து காட்டுறோம் சார். கறி வேஸ்ட் பிடிக்க முடியாது இதெல்லாம். நல்லா இருக்குது. அப்படியே மசாஜ் அப்படியே ஆயா சுகமாக. ஏன் காலில் ஒன்று கூட இல்லைடா. கிட்ட ஒன்று தண்ணிக்கிட்ட அது அங்கே வந்தால் பயப்படுது. அது எவ்வளோ மீன் பாடுறா, எவ்வளோ லைட்டாக குனி. வேற மாதிரி மெத்தட்றா. கீரை வந்து கையை கடிக்கிட்டேன். கையை கடிக்கிட்டு தான் கடிக்குது. கையை கடிக்கும் போது இப்படி வா வா. இதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்குது. இது வரைக்கும் சமதரையில் நடந்து வந்தோம். இங்கே பாரு, இப்போ மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டபுள் அட்வென்ச்சர், டபுள் லாக்ஸுக்கு டபுள் அட்வென்ச்சர். ஏன்னா 1/2 கிலோமீட்டர் நாங்கள் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஆந்திராவில் 1/2 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம்டா. இந்த இடத்துலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மரம், அந்த வேர்லாம் தொங்குறது வாய்ப்பே இல்லைங்க ஐயா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் கட்டாயம் நல்ல ஹை குவாலிட்டி கேமராவோட வரணும் நெக்ஸ்ட் டைம். இங்கே பாருங்க, சாலா வாய்ப்பே இல்லை. கீழே பாறை, மேலே அந்த மரத்துலேருந்து தொங்குற அந்த விழுது, அப்படியே அந்த பக்கம் சின்ன ஒரு அருவி மாரி ஓடுது, சின்ன ஃபால்ஸு. ஸோ வேறு மாதிரி இடமா இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஆந்திராவில் மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் வாட்டர் கவரை நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இதான் ஐ திங்க் லாஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன்.
மேக்ஸிமம் மேஜரான ஃபேமஸான எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எல்லா ஸ்டேட்டையும் சுற்றி வருவோம் உங்கள் ஆசையால். இந்த மரத்தோட அழகு, அந்த இலையோட கலர்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. பாப்பா ஒவ்வொரு இன்ச்சும் உட்காந்து நின்று ரசிக்கிட்டே இருக்கலாம் போல். அதுதாண்டி நம்ம தமிழ்நாட்டின் பாரதியின் பேரன் ஆந்திராவில் இப்போது உங்களுக்காக போதிலோ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இப்போ நம்ம வரும்போது ஃபால்ஸில் தண்ணி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்துக்கு ஓரளவு கொஞ்சம் நல்ல தண்ணி தான் இருக்கணும். தண்ணி அப்படி இல்லைனாலுமே இந்த மலையை பாருங்களேன், இந்த மலை, இந்த மரம், இந்த இலைகளோட இதெல்லாம் இதுவே எனக்கு வேறு மாதிரி ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தண்ணியே வரலாலும் பரவாயில்ல, இந்த தண்ணியில் குளிச்சுட்டு போயிடலாம். இதை விட என்னங்க வேணும் உள்ள. ஆனால் வேறு நானும் இந்த கூத்தாட்டம் சத்தம் நமக்கு கேட்குது. கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த இடத்த சுற்றி பாருங்கள். ஸோ வேறு மாதிரி இந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 hour ட்ரெக்கிங் பண்ணி வந்தோம். அந்த ரூட்டை பார்த்தீங்களா, நம்ம அந்த ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்ருக்கு. ஸோ பாருங்கள், இதுதான் ஃபால்ஸு. ஸோ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல இந்த அட்வென்ச்சர் அப்படியே செங்குத்தாக இருக்குதுங்க மலை. இந்த செங்குத்தாக அந்த இதில் இந்த தண்ணி கொட்டும் போது வேறு மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன். அப்படியே சுற்றி பாருங்களேன். வா, இந்த லொக்கேஷனோட லுக்கே போதுங்க. இந்த அழகே நம்மளை வந்துட்டு அள்ளி சாப்பிட்டுடுச்சு. அதை தாண்டி ஃபால்ஸில் தண்ணிலாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. அதாண்டி தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மேலேருந்து விடுறது எனக்கு செங்குத்தாக இருக்குது, எதுவும் மழையெல்லாம் அடிக்காது, டேரெக்டாக கீழே தான் வரும். நம்ம வர வழியிலையும் அந்த நடந்து வர பாறை நடுக்க தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ தண்ணி வரும்போது கட்டாயம் நவம்பர் டிசம்பரில் வருவோம். வாங்க அதை தாண்டி இன்னும் நண்பர்கள் அங்கே போய்ட்டுருக்காங்க. உள்ளே போய் நான் குளிச்சுட்டு இன்னும் கிட்டே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம பசங்க போயிட்டு அங்கே ஒரு குளியலை போட்டு வந்துட்டாங்க. இந்த ஏரியா பயங்கர கூலிங்காக இருக்குங்க. அவங்க குளிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போடலான்ட்டு அப்படியே கரையோர உட்காந்தேன் இந்த பாறையில். இங்கே இருந்த கூலிங் எனக்கு தூக்கமே வந்துச்சுங்க. என்னால் ஏசி ரூமில் இருக்க பேர் ஜில்லுன்னு இருக்கு. இந்த இதோட ஹைட்டை பாருங்களேன். இதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துட்டேன் நான். இதோட ஹைட்டை பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பெரிய பெரிய கோட்டை சுவர்லாம் இருக்கும் பாருங்கள், அதில் பாழடைஞ்சு போயிட்டு இது அந்த மாதிரி தான் இருக்குது. கலரே அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுங்க. அது இங்கே இருந்துடலாம் போல் இருக்குது. சரி, மக்கள்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு பயங்கர ஃபன் மோடில் ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு, சென்னையிலேருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தான், ஒன் டே வந்து செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக போங்க. பாய் 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 மக்களே.